தமிழும் சரஸ்வதியும் இன்றைக்கான எபிசோடில் தமிழும் சரஸ்வதியும் வந்துட்டு ராகினியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேடி போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது அர்ஜுன் மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ கேட்குறாரு தமிழ் வந்துட்டு ராகினி எங்கே ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அர்ஜுன் சொல்கிறாரு வந்துட்டுருக்கா அவள் ஹாஸ்டல் போயிட்டு இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ராகினி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்கே போனேன் இவன் என்ன தோனே குடும்பப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் ஹாஸ்டல் போயிட்டு இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரூம்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்தா சரஸ்வதிக்கு சந்தேகம் வருது. கண்டிப்பாக இவன் வந்து ஏதோ மிரட்டி தான் ராகினியை வச்சுருக்கான் அப்படின்னுட்டு வீட்டில் போய் இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அர்ஜுன் வந்து ராகினி வந்து மிரட்டி வச்சுருப்பாரு. நீ வந்து இங்கே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக குழந்தைய கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாரு. இதனால தான் ராகினி வந்து தமிழ் கேட்கும்போது போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ராகினியை வந்து ரூமில் அடைச்சி வைக்கிறாரு. ஸோ ராகினி சொல்கிறாங்க என்னோட குழந்தை என்னை மட்டும் விட்டு நான் என்னோட அண்ணன் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. பட் வந்துட்டு அர்ஜுன் வந்து யார் எனக்கு வந்து தடையாக இருந்தாலும் அவங்கள என் குழந்தையாக இருந்தாலும் சரி என்னோட அம்மாவாக இருந்தாலும் சரி யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து வெளியே கிளம்புறாரு. கிளம்பும்போது அர்ஜுனோட அம்மா வந்து கூப்பிட்டு வா நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க. ஸோ அதில் வந்து விஷம் கலந்துருப்பாங்க. ஸோ அர்ஜுன் வந்து நல்லா சாப்பிடுறாரு.